கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் இந்த நாள் சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இனிவரும் நாட்களும் சிறப்பாக அமையட்டும். இன்று பாவம் என்பதைப் பற்றி பேசுமாறு கர்த்தர் என்னை ஏவினார். வேதாகமம் சொல்வது போல எல்லோரும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். பாவம் என்பது குளிர்காலத்தில் ஏற்படும் வறண்ட சருமத்தை போன்றது. நாம் அரைகுறை தூக்கத்தில் இருக்கும்போது அதைச் சொரிவது இதமாகவும் நன்றாகவும் இருக்கும். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் எழுந்திருக்கும்போது உங்கள் உடல் முழுவதும் எரிச்சலுடன் எழுந்திருப்பீர்கள். ஆம் அன்பானவர்களே, எல்லோரும் பாவிகள்தான். இருந்தபோதிலும் பாவம் செய்த பிறகு ஏற்படும் குற்ற உணர்ச்சிதான் மேலும் பாவம் செய்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு, நானும் கண்டனம் செய்யவில்லை, இனி பாவம் செய்யாதே என்று கூறுகிறார். இதை நாம் எப்படிச் சமாளிப்பது? முதலில் நம்மை அடிமைப் பழக்கங்கள் வழக்கங்கள். அவை வருவது நாம் நேரத்தை கடத்துவதற்காக தானே. அந்த சமயங்களில் நம் நேரத்தை மற்ற காரியங்களுக்கு, உதாரணமாக ஒரு கதை எழுதுவதோ இசைக்கருவிகளை வாசிப்பதோ அல்லது உங்களுக்கு விருப்பமான வேறு எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அடுத்து நமது உணர்ச்சிகளான அகந்தை, வெறுப்பு, தீய எண்ணங்கள் மற்றும் அனைத்தும் நமது அமைதிக்கும் நிம்மதிக்கும் மீண்டும் தீங்கு விளைவிப்பவையாக இருக்கின்றன. ஒரு நாளைக்கு ஒரு நல்ல செயல், ஒரு நாளைக்கு ஒரு நல்ல எண்ணம் என்று தொடங்குவோம். நாம் அனைவரும் மரணமடையும் மனிதர்கள்தான் என்பதை உணர்ந்து இந்த அகந்தை 12 அடி ஆழத்தில் புதைக்கப்படப் போகிறது என்பதையும் உணர்வோம். அப்போது காரியங்கள் மாற தொடங்கும். மேலும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் உங்களுக்கு உதவ இயேசுவிடம் கேளுங்கள். அவர் மென்மையானவர் மற்றும் அன்பானவர். அவர் யாரையும் கண்டனம் செய்வதில்லை. நீங்கள் இந்த காரியங்களைச் செய்யத் தொடங்கும்போது சில நாட்களில் நீங்கள் வித்தியாசத்தைக் காண்பீர்கள். ஒரு பெரிய நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களை வந்தடையும். மேலும் இந்த அனுபவத்திற்காக நீங்கள் 24 மணி நேரமும் இயங்கத் தொடங்குவீர்கள். குற்ற உணர்ச்சி உங்களை ஒருபோதும் மூழ்கடிக்க விடாதீர்கள். இயேசு சிலுவையில் பாவத்தையும் வென்றுவிட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். பரலோகத் தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது குமாரனாகிய இயேசுவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர் சிலுவையில் எங்கள் பாவங்களை சுமந்தார். உமது சித்தத்தைச் செய்யவும் உமது பாதையில் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை பலப்படுத்தும். குற்ற உணர்ச்சி ஒருபோதும் எங்களை ஆட்கொள்ளாமல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கீழே உள்ள காமெண்டில் ஆமென் எனத்தாய் செய்யவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா.